கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போயிருந்தால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவளுக்கு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. அந்த சமயத்தில் இயேசு சொன்ன வார்த்தை தான் முதல் வார்த்தை, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த நாட்களில் தீட்டுள்ளவள் என்று கருதப்பட்டவள், திரளான ஜன நெருக்கடிக்கு மத்தியிலும் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. இயேசு அவளை வெறும் ஒரு அற்புதத்தை பெற்றவளாக மட்டும் பார்க்கவில்லை, அவளை மகளே என்று உரிமை பாராட்டி அவளது மறைமுகமான விசுவாசத்தை பகிரங்கமாக அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் சிறிதாக இருந்தாலும் அது கிரியையில் வெளிப்படும்போது அதை இயேசு கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ சமாதானத்தோடு போய், இந்த வார்த்தை அற்புதம் நடந்தவுடன் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அவளுக்கு இயேசு முதலில் தந்தது சமாதானம். 12 வருடங்களாக இருந்த அவமானம், மன உளைச்சல், பயம் எல்லாவற்றையும் இயேசுவின் இந்த வார்த்தை மாற்றியது. சரீர சுகத்தை விட மனதின் சமாதானம் முக்கியம். உலகம் தருகிற தற்காலிகமான அமைதி அல்ல, இயேசு தருகிற நிரந்தர சமாதானத்தோடு நாம் நம் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவளது சரீர உபாதை, வியாதி முற்றிலும் நீங்கியது. இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார். சுகமாயிரு என்ற வார்த்தை இனி அந்த வேதனை அவளை தொடாது என்ற நிரந்தரமான விடுதலையை குறிக்கும். இயேசு தரும் சுகம் அரைகுறையானது அல்ல, அது முழுமையானது. நம்முடைய நீண்ட கால போராட்டங்கள், தீராத வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசுவால முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்க அவளது விசுவாசம் ஒரு பாலமாக இருந்தது. இயேசு அவளுக்கு சரீர சுகத்தை மட்டுமல்ல, மகள் என்ற புதிய அடையாளத்தையும் சமாதானத்தையும் நிரந்தர விடுதலையும் கொடுத்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிரந்தரமான விடுதலை இயேசு தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.